நூடுல்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தண்ணி வச்சுருக்குறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தண்ணி கொதிக்கிட்டு இப்போ நம்ம நூடுல்ஸை போட்டுக்கலாம். நல்லா இவ்வளோ வெந்த உடனே எடுத்து கொட்டி வடிகட்டிக்கலாம். எடுத்து கொட்டி வடிகட்டி வச்சுக்கிறேன். நூடுல்ஸ் செய்கிறதுக்கு கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிறேன். புதினாவும் கொத்தமல்லியும் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிறேன். 3 வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன். புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கிறேன். கேரட்டு, குடமிளகா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஸ்பூன் மிளகா தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் போட்டுக்கலாம். ஒரு 2 மூடி அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். சில்லி சாஸ் ஒரு 3-4 மூடிக்கு ஊற்றிக்கலாம். நல்லா பாருங்கள், இது மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். என்கிட்ட ரெட் சில்லி சாஸ் இல்லை, அதனால் நான் ஊற்றலை. டொமேட்டோ சாஸ் இல்லை, ஊற்றலை. நீங்கள் டொமேட்டோ சாஸ் இருந்தால் நீங்கள் ஊற்றிங்க, நல்லாயிருக்கும். நான் டேஸ்ட்டாக ஊற்றி வச்சுருக்கா நூடுல்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். நூடுல்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு மசாலா பாக்கெட் போட்டுக்கிறேன். நான் இப்போது மேகி மசாலா பாக்கெட் போட்டுக்கிறேன். இதை போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை போல் செய்து கொடுத்து உங்கள் பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் இதுமாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.